ட்ரம்பை பொறுத்தவரையில் தான் போருக்கு எதிரானவர் என்றெல்லாம் கூறியிருந்தார். ஆனால் தற்போது அவர் போருக்கு போக வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஒன்று, இஸ்ரேலை காப்பாற்றது. ட்ரம்பும் கூறினார் என்னென்றால், ஈரான் வான்பரப்பை தாங்கள் தான் கையகப்படுத்தி வைத்திருப்போம். ஈரான் வான்பரப்பை நீங்கள் கையகப்படுத்தி வைத்திருந்தால் இங்கிருந்து ஈரான் ஏவுகணை ஏவுகிறார்கள். அடுத்து வருகின்ற 2-3 நாட்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமாகவும் மாறலாம். இல்லை என்று சொன்னால் சீனாவின் விமானம் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்துக்கு முதலும் கூட போய் இறங்கி இருக்கின்றது இரகசியமாக. ட்ரம்பை பொறுத்தவரையில் ட்ரம்பை நம்பவும் முடியாது. நாளைக்கு ஒலிம்பி சொல்வார், ஆயத்துல்லா ஹமானி நல்லவர் வல்லவர், அவரோட நாங்கள் பேசணும், அவர் நானும் ஃப்ரெண்ட் என்று சொன்னாலும் நாங்கள் அதை மறக்க முடியாது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஈரான் இஸ்ரேல் இடையான யுத்தம் எல்லோரும் அறிந்தது. ஈரானை இஸ்ரேல் தாக்குவதும் இஸ்ரேலை ஈரான் தாக்குவதுமான சம்பவங்கள் தொடர்ந்த வண்ணமாக இருக்கின்ற போது அமெரிக்காவின் அறிவிப்பு என்பது சற்று எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சியையும், இது சாத்தியமா என்கின்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றது. போரியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் படைத்துறை ரீதியாகவும் உங்களுடைய பார்வையில் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? அதற்கும் அப்பால் இப்போது பென்டகனின் உத்தரவுக்காக அமெரிக்க படையினர் காத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றது. போரியல் ரீதியாக உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது இந்த வாஷிங்டன் போஸ்ட் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. அதாவது இஸ்ரேலிடம் இருக்கின்ற ஆரோவாக இருக்கலாம் அல்லது டேவிட் ஸ்லிங் ஏவுகணைகளாக இருக்கலாம். இந்த ஏவுகணைகள் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 12 நாளைக்குத்தான் தாக்கு பிடிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். ஈரான் ஒரு அலையை ஏவுகணை அவர்கள் கிட்டத்தட்ட 7-8 அலையாக வீசிவிட்டார்கள். அந்த ஒரு அலையை முறியடிப்பதற்கு கிட்டத்தட்ட 20-100 ஏவுகணைகள் தேவைப்படுவதாக கூறும். இப்ப சிறிய ரக ஏவுகணைகள் என்று சொன்னால் அதுக்கு $50,000. பெரிய ரக ஏவுகணைகள் என்று சொன்னால் அதை இன்டர்செப்ட் பண்றது கிட்டத்தட்ட $1 மில்லியன் என்று சொன்னால் அதாவது ஒரு ஈரான் அலையை முறியடிப்பதற்கு கிட்டத்தட்ட $5 மில்லியன் செலவாகிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப என்னென்று சொன்னால் படைத்துறை ரீதியாக இஸ்ரேல் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த கள நிலைமை இல்லை. இப்ப இஸ்ரேலை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்கா இறங்க வேண்டும். எனவேதான் செவ்வாய்க்கிழமை பெஞ்சமின் நெத்தனியாவுக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையிலான ஒரு பேச்சும் இடம்பெற்றிருந்தது. அதன் பின்னர் தான் உங்களுக்கு தெரியும், G7 மாநாட்டிலிருந்து அவர் அவசரமாக போனார். 2 நாட்கள் என்று வந்தவர் ஒரே நாளில் திரும்பி போனார். அப்போது பிரான்சின் அதிபர் கூறினார், மேக்ரோன் அமைதி உடன்பாட்டை ஏற்படுத்த போறார். ஆனால் நிலைமை மறுவளமாகத்தான் இருக்கின்றது. ட்ரம்பை பொறுத்தவரையில் தான் போருக்கு எதிரானவர் என்றெல்லாம் கூறியிருந்தார். ஆனால் தற்போது அவர் போருக்கு போக வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஒன்று, இஸ்ரேலை காப்பாற்ற வேண்டும். இரண்டாவது, பொருளாதாரத்தில் அவர் போட்ட அத்தனை திட்டங்களும் தோல்வி. வரியை கொண்டு வந்ததும் பண்ணவில்லை. இப்ப சீனாவுடனான பொருளாதார போரிலும் இறுதியில் அமெரிக்கா தான் இறங்கி போக வேண்டி வந்தது. என்று சொன்னால் எர்த் மெட்டல்ஸ்ல கிட்டத்தட்ட 95% அவங்கெல்லாம் வேர்ல்ட் சப்ளை. அது எலக்ட்ரானிக்ஸ் ஆக இருக்கலாம், ஏவுகணைகளுக்கு கூட அதுதான் தேவை. அப்ப அவன்கிட்ட அது வாங்காம தப்ப முடியாது. இறங்கி போக வேண்டியவர். அப்ப எந்த பக்கம் அவர் எடுத்து வைத்த காலடியும் இதுவும் ஒர்க் அவுட் பண்ணவில்லை. அப்ப எல்லாம் பிழைக்கும் என்றேக்க எல்லோரும் உங்களுக்கு தெரியும், இறுதியாக அவர்கள் கையில் எடுக்கிறது போர் தான். இப்ப அதுதான் வந்திருக்கின்றது, போரில் நிற்கின்றார். இருந்தாலும் அமெரிக்காவுக்கு 2 மனம், இறங்குறதா விடுறதாண்டா பெரிய ஒரு பிரச்சனை. இப்ப உங்களுக்கு தெரியும், 1990களில் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர் கூறியிருந்தார், இந்த பெட்ரியாட் அவைகள்ட்ட இருந்த ஏவுகணையில பெட்ரியாட் ஒரு தரமான ஏவுகணை. அப்போது அதுதான் ஒரு சிறப்பான அந்த ஏவுகணை 96% இன்டர்செப்ஷன் செய்யும். அதை யாரும் முறியடிக்க முடியாது என்று அதை ஒரு லைவாகத்தான் போட்டார்கள் இந்த ஈராக் சண்டையில்.
91ஆம் ஆண்டு. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இப்போது கள நிலைமை மாறிவிட்டது. உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் அயன் டோம் படுற பாடு எல்லோருக்கும் தெரியும். அயன் டோமின் ஏவுகணை மேலே எழும்பி கீழே விழுந்து அயன் டோமையே அழித்ததையும் நேற்று காணொளிகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஈரான் ஏவுகணைகளை இடை மறைக்கிறார்கள், ஆனால் எல்லாவற்றையும் மறைக்க முடியவில்லை. அதாவது ஈரான் உதாரணமாக பார்க்க போனால் ட்ரம்ப் கூட கூறியிருந்தார், ஈரான் வான்பரப்பை நாங்கள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்லி. உண்மைதான். இப்ப என்னென்று சொன்னால், இப்ப நாங்கள் அமெரிக்காண்டியோ இஸ்ரேலின்டியோ பலத்தை குறைத்து மதிப்பிடவில்லை. மிக நவீன ஆயுதங்கள் இருக்கின்றது. எல்லா உலகத்துல மற்ற நாடுகள் வைத்திருக்கிறதுக்கு இணையாகவும் அதற்கு மேலாகவும் அவர்களிடம் இருக்கின்றது. அது நாங்களும் அதை ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் மற்றவனுக்கும் அவ்வளவு அப்படி இருக்கும் என்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் எல்லோரையும் தரக்குறைவாக நினைப்பதுதான் பிரச்சனை. நான் என்ன கூற வந்தேன் என்றால், ட்ரம்பும் கூறினார் என்னென்றால், ஈரான் வான்பரப்பை தாங்கள் தான் கையகப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்றுதான் கூறினார். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், ஈரான் வான்பரப்பை நீங்கள் கையகப்படுத்தி வைத்திருந்தால் இங்கிருந்து ஈரான் ஏவுகணை ஏவுகிறார்கள். நீங்கள் அவர்கள் ஏவும் போது நீங்கள் வான்பரப்பை நீங்கள் தான் கட்டுப்படுத்தி உங்கள் கட்டுப்பாட்டுத்தான் இருக்குன்னு சொன்னால் உங்கள் விமானங்கள் மேலே நிற்க வேண்டும். ஏவுகணை ஏவும் போது அந்த தளங்களை அழிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஏவுகணைகளை ஈரான் வான்பரப்பில் வைத்து அழித்திருக்க வேண்டும். இல்லை, என்ன செய்கிறீர்கள்? பக்கத்து நாடுகளுக்கு இருக்கிறீர்கள், நீங்கள் சுட்டுத்தாரீங்களோ, அந்த ஏவுகணையை சொல்றீங்களோ, அல்ல அப்படியான ஒரு நிலையாத்தான் இருக்கின்றது. அப்ப அடுத்ததாக பார்த்தா உங்களோட வான்பரப்பே உங்களோட கையில இல்லை. உங்களோட வான்பரப்புல ஈரான் ஏவுகணை தாராளமாக பறக்கும். அப்பதான் வேற ஒரு ஆள் படைப்புரை அவதாரி எழுதியிருந்தார், மத்திய கிழக்கிலிருந்து இஸ்ரேல் வான் பரப்பு ஈரான் கைவசம் இருக்கிறது என்று எழுதியிருந்தார். அதுவும் சரிதான். என்று சொன்னால் அவர்கள் எந்த இலக்கை அடிக்க வேண்டுமோ அந்த இலக்கை அடிக்கிறார்கள். அதான் இந்த பிரச்சனை. எந்த இலக்கை அடிக்க வேண்டுமோ அதில் அடிக்கிறார்கள். அது பிசகு ஒன்று அங்க முன்ன பின்ன பிசகினாலும் அடிக்கிறார். ஆனால் சேதங்களை நீங்கள் பார்க்கலாம். ஹைஃபா துறைமுகம் விழுந்த ஏவுகணைகள் என்று சொல்லி இருந்தாலும் அமெரிக்கா கிட்டத்தட்ட 30 டேங்கர், அதாவது எரிபொருட்களை வானிலிருந்து விமானங்களுக்கு நிரப்புகின்ற டேங்கர் வகைகள் விமானங்கள், மற்றது B2 ரக ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட், அது கனரக குண்டுகளை அதுதான் வீசும். அது இஸ்ரேலிடம் இல்லை. கிட்டத்தட்ட 30,000 பவுண்ட் என்று சொல்றது அந்த பங்க பர்ஸ்ட் அதை வீசக்கூடிய விமானங்கள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். F-22 ரக விமானங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். உங்களுக்கு F-22 என்றால் உங்களுக்கு தெரியும், சீனா அந்த பலூன் போகுது என்று சொல்லி அந்த பலூனை சுடுறதுக்கு அந்த விமானத்தை தான் அமெரிக்கா பயன்படுத்தும் என்றால் அது அதிக ஹைட்ல அது கூட போகும். ஆனால் அமெரிக்கா அதை கொண்டு நிறுத்துற அதே சமயம் ஈரானும் புதிய புதிய ஆயுதங்களை மெல்ல மெல்ல வெளியில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தாக்குதலில் அவர்கள் பட்டா-1 ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை பயன்படுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் மேக் 13 to 15 என்று சொன்னால் ஒலியை விட 15 மடங்கு வேகத்துல பறக்கக்கூடிய ஏவுகணை. அது போய் விழுந்ததை நீங்கள் பார்த்திருக்கலாம். நேற்று எல்லோரும் பார்த்திருப்பார்கள். அது எவ்வளவு அந்த இஸ்ரேல் வான்பரப்பை கிழித்து கொண்டு இவ்வளவு வேகமாக போய் இறங்கியது என்றும், அதை அதாவது இஸ்ரேல் எந்த ஒரு ஏவுகணையாலும் அதை நெருங்க கூட முடியவில்லை என்பது பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்ப ஈரானிடம் எவ்வளவு ஏவுகணைகள் இருக்கிறது என்றதும் ஒரு சிக்கலாக இருக்கு. இப்ப இந்த நிலையில் தான் நீங்கள் கேட்ட கேள்விப்படி அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்போது கள நிலைமை உங்களுக்கு நான் சொன்னதிலிருந்து விளங்கி இருக்கும். இப்ப இஸ்ரேலால் தனியாக சமாளிக்க முடியாது. அப்ப இஸ்ரேலுக்கு ஒரு துணை தேவை. இப்ப அமெரிக்காவின் இஸ்ரேல் ஏதோ வருவகையில் இறங்கி விட்டது. இதிலிருந்து மீள்வதென்று சொன்னால் இனி சமாதானத்துக்கு போக வேண்டும் அல்லது அமெரிக்காவுடன் போக வேண்டும் என்ற ஒரு சிக்கலான நிலைக்கு இருக்கிறார்கள். இதில் ட்ரம்ப் என்ன முடிவை எடுக்க போகிறார் என்பது தான் இருக்கின்றது. அதாவது அடுத்து வருகின்ற சில நாட்கள் அல்லது 48 மணி நேரம் 72 மணி நேரம் அது இந்த மத்திய கிழக்கில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது என்றுதான் எல்லோரும் எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். அடுத்து வருகின்ற 2-3 நாட்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமாகவும் மாறலாம். இல்லை என்று சொன்னால் அமைதியாகவும் கடந்து போகலாம். ஆனால் இதை எப்படி கடக்க வேண்டும் என்றதெல்லாம் அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிடமும் தான் இருக்கு. ஆனால் அமெரிக்காவினுடைய உத்தரவுகள் அல்லது அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் தொடர்பில் இஸ்ரேலிய வெளியுறவு கொள்கை நிபுணர் பேராசிரியர் அம்னோன் ஆர் அவர்கள் பிபிசிக்கு வழங்கிய ஒரு கூற்றிலே ட்ரம்பிடமிருந்து விரக்தியான வார்த்தைகள் குறிப்பாக வெளிவந்திருக்கின்றது. இது அவர் ஒரு முக்கியமான எல்லையை தாண்டி விட்டதாக உணர்த்துகின்றன. இதனால் பின்வாங்குவது மிகவும் கடினம் போல தெரிகிறது. இந்த மோதல் தொடங்கி இருப்பது அமெரிக்கா போரில் ஈடுபடுவதற்கு மிக அருகில் உள்ளது என்பதை தான் உணர்ந்து கொள்வதாக இஸ்ரேலிய வெளியுறவு கொள்கை நிபுணர் ஒருவர் கூறுகின்றார். அதாவது அமெரிக்கா நெருங்கி வந்து விட்டது, அடுத்தது தாக்குதல் தான் என்பது போன்று
அவருடைய அந்த சொல்லாடல் இருக்கின்றது. நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? கிட்டத்தட்ட அமெரிக்கா களமுனையை தொட்டு விட்டதா? உண்மைதான். இப்ப நான் சொன்னதை அதைத்தான் அவரும் கூறியிருக்கிறார் என்றால் நானும் கூறினேன். ட்ரம்ப் அவர்கள் எடுத்து வைத்த தடையை போட்டார்கள், வரியை உயர்த்தினார்கள், பொருளாதாரத்தை உயர்த்துவேன் என்றார்கள், அமெரிக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவேன் என்றார். எதிலும் வெற்றி பெறவில்லை. எல்லாம் என்னடா உலகத்தின் முன்னைய காலத்திலே இல்லை. G7 என்ற அமைப்பு ஒரு காலத்துல உலகத்தின் பொருளாதாரத்தை அதுதான் கட்டி ஆண்டது. இன்றைக்கு G7 அந்த நிலையில இல்லை. G7 திரும்பி பார்ப்பார்களும் இல்லை. அப்ப அப்படியான ஒரு மாற்றம் வந்துவிட்டது. அப்ப இதுக்குள்ள ட்ரம்பின் பழைய கொள்கைகள் வேலை செய்யா. நீங்கள் சொன்னது சரி. அவர் ஒரு விரக்தி நிலைக்குத்தான் வந்து இருக்கிறார். அப்ப விரக்தி நிலைக்கு வருபவர் அடுத்ததாக அவருக்கு இப்ப கிடைக்கிற ஒரே ஒரு ஆயுதம் போர் தான். ஆனால் போர் என்பது உண்மையில் விரக்தியில் எடுக்கிற முடிவாக போர் இருக்கக்கூடாது. போர் நிதானத்துடன் எடுத்தால்தான் நீங்கள் வெல்வீர்கள். விரக்தி நிலையில் இருந்து ஒரு போருக்கு போனீர்கள் என்றால் அழிவாத்தான் இருக்கு. நீங்க பார்க்கலாம், ரஷ்யா உக்ரைன் போரில் பல பாடங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அதுல கன பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு தாக்குதலிலும் அவங்க எவ்வளவு பொறுமையாக இருக்கிறார்கள். ஒரு ஆத்திரமூட்டும் செயல் இருந்தாலும் அவங்க பேசாமல் தான் இருக்கிறார்கள். ஆனால் திருப்பி தாக்குறார்கள், அந்த வியூகங்களை வகுக்கிறார்கள். பொறுமையும் நிதானமும் இல்லாமல் களமுனையில் சரிகிறார். இப்ப நீங்கள் கூறியது போலதான் அமெரிக்கா அந்த நிலைக்குத்தான் போகிறது. இருந்தாலும் அமெரிக்காவுக்கு ஒரு அடுத்த பிரச்சனை இருக்கின்றது. என்றால் களம் இறங்கி விட்டு அடுத்தது என்னென்ன செய்யலாம் என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது. முன்னைய போல ஈரான் தனியாக இல்லை. இப்ப ஈரான் உண்மையில் தனியாக இப்ப ஈரான் தனியத்தான் இதுல போரிடும் என்று சொன்னால் எப்பயோ ஈரான் முடிஞ்சிருக்கும். ஆனால் ஈரான் நின்று பிடிக்கிறது. உங்களுக்கு தெரியும், முதலாவது அடியே ஈரானுக்கு விழுந்தது ஒரு மரணாடிதான். படை தளபதிகள், வான்படை நிலையங்கள், ஏவுகணைகள் என்று மரணாடி. ஆனால் 8 மணத்தியாலத்துக்கு அதிலிருந்து மீண்டதென்றால் ஈரானால் மட்டும் முடியவில்லை. பாகிஸ்தான் அதை அதாவது வான் பாதுகாப்பை பாகிஸ்தான் தான் உடனடியாக மறுசீரமைத்து கொடுத்தது என்று கூட கூறுகிறார்கள். சீனாவின் விமானம் நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்ற நேரத்துக்கு முதலும் கூட போய் இறங்கி இருக்கின்றது இரகசியமாக. ரஷ்ய அதாவது இப்ப உங்களுக்கு தெரியும், அமெரிக்க அதிபர் கருத்துக்கு பிறகு ரஷ்யா காட்டமாக ஒரு கருத்தை கூறியிருக்கிறது. ரஷ்ய அதிபர் நேரடியாக கூறியிருக்கிறார், இந்த சண்டையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவக்கூடாது, ஆயுதங்களும் கொடுக்கப்படாது, உதவவும் கூடாது. அவ்வாறு உதவினால் கடுமையான பின்விளைவை சந்திக்க வேண்டி வரும் என்று கூறியிருக்கிறார். அப்ப அதே நேரம் ட்ரம்ப் G7 மாநாட்டிலிருந்து ஓடி போய் அங்க ஒரு பென்டகன்ல கூட்டத்தை கூடிய அதே நேரம் ரஷ்ய அதிபர் புட்டின் சீன அதிபருக்கு தொலைபேசி எடுத்திருக்கிறார். அவர்கள் இது தொடர்பாகத்தான் விவாதித்திருக்கிறார்கள். அதன் பிற்பாடு ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு பிரிவின் தலைவர் செய்கு உடனடியாகவே வடகொரியாவுக்கு புட்டின் ஒரு சிறப்பு செய்தியுடன் சென்றிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இப்ப என்னென்று சொன்னால் இது அமெரிக்காவுக்கும் ஓரளவு தெரியும், அவங்கள் பின்னுக்கு தான் நிற்பாங்க. இப்ப என்னென்றால் இது ஒரு சிம்பிள் தியரி. உக்ரைன்ல ரஷ்யாவை அடிக்கிறதுக்கு படைத்துறை ஆலோசகர், படைக்கலங்கள், சேட்டலைட் உதவிகள், தொழில்நுட்ப உதவிகள் எல்லாவற்றையும் நேட்டோ வழங்குது. அப்ப ஈரானுக்கு அவங்க இவ்வளத்தையும் வழங்க மாட்டாங்க என்ன நிச்சயம்? டெல் அவிவ் பகுதியோ அல்லது ஹைஃபாவில் இருக்க துறைமுகமோ அல்லது மொசாட்டின் தலைமையகமோ இராணுவத்தின் தலைமையகமோ எல்லாத்தையும் துல்லியமாக அடிக்கிறாங்க ஈரான் என்று சொன்னால், ஈரானுக்கு அந்த சேட்டலைட் உதவிகளை யார் வழங்குகிறார்கள்? அந்த கோஆர்டினேஷன் எல்லாம் யார் செய்கிறார்கள்? இன்றைக்கு அங்கு படைத்துறை ஆலோசகர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்றதுதான் அதன் அர்த்தமாக இருக்கு. நீங்கள் சொன்ன இன்னொன்று சொல்கிறார்கள், புதிய அமைப்பினரை இந்த விழுத்துவேன் வெல்லுவேன் என்றுதான் ட்ரம்ப் இறங்கினார். மார்ச் மாதம் 1 மாதம் தான் தாக்குப்பிடிக்க முடிந்தது. கப்பலை கொண்டு போய்விட்டார்கள். இப்ப 3 விமானம் தாங்கி கப்பல்கள் வருகின்றன. முன்னைய காலத்தை போல விமானம் தாங்கி கப்பல்கள் எல்லாம் ஒரு வினைத்திறனுடன் செயற்படுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. என்னென்று சொன்னால் உங்களுக்கு ஒன்றை யோசிச்சு பாருங்கள், உக்ரைனிடம் வான்படை இல்லை. அதாவது உக்ரைன் 2022ஆம் ஆண்டு ரஷ்யா சமரை ஆரம்பித்த போதோ வான்படையையும் கடற்படையையும் இல்லாம செய்து முடிஞ்சது. இப்ப அன்னைக்கு F-16 கொடுக்குறேன்றாங்க, ஓடுறாங்க, அது வேற விடியும். ஆனாலும் உக்ரைன் நின்று பிடிக்குது. என்னத்தை வச்சுக்கொண்டு ஏவுகணையையும் ஆள் இல்லாத தாக்குதல் விமானம். அப்ப ஈரானுக்கு ஒரு தரமான வான்படை தேவையில்லை என்றுதான் படுத்துற ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். தேவையில்லை. ஏனென்று சொன்னால் வான்படை என்றால் அது ஒரு மிகப்பெரிய விமானம். அதை பராமரிக்க வேண்டும், அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும், அதை வானில் கொண்டு செல்வது என்று சொன்னால் பிறகு அதை பாதுகாக்க வேண்டும், டாக் ஃபைட் என்று சொல்லி அதற்குரிய ஏவுகணைகள் வேணும் என்று பலத்தை ஆள் தாக்குதல் விமானம் அப்படி ஒன்றும் இல்லை. ரன்வேயும் தேவையில்லை.
ஹேங்கரும் தேவையில்லை. சும்மா ஒரு பிக்கப்ல கொண்டு போனீங்கன்னா முடிஞ்சது. அப்ப இதைத்தான் பாகிஸ்தான் வான்படை தளபதி கூறியிருந்தார். அதாவது முதலில் அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முதலில் இந்தியா கிட்டத்தட்ட 72 விமானங்களை பயன்படுத்தி இருந்தது முதலாவது தாக்குதல். பிறகு 10ஆம் தேதி இந்தியா அடிச்சது முழுக்க ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களும் ஏவுகணைகள். அப்ப பாகிஸ்தான் சொன்ன என்னன்னா, அந்த முதலாவது சண்டைக்கு பிறகு இந்திய விமானிகள் விமானத்தில் ஏற பயப்படுறார்கள், ஏற மாட்டார்கள் நடக்க. ஏன்னா அது ரியாலிட்டியத்தை நான் சொல்றோம் என்னன்னா, அந்த கள முனைகள் மாறிவிட்டது. இப்ப அதுதான் அந்த ஹூதிஸின் தாக்குதலுக்குமான முக்கிய காரணம். அப்ப அதைத்தான் இப்போது ஈரானும் பின்பற்றுகின்றது. இந்த களமுனையை பொறுத்தவரையில் நீங்கள் கூறியது போல ட்ரம்ப் இறங்கணும் தான் நிற்கிறார். களமுனை விரிவாக்கம் அடையலாம். ஏனென்றால் இஸ்ரேல் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வெற்றியை பெறவில்லை. முதலாவது நாள் கிடைத்த வெற்றி அடுத்தடுத்த நாட்களுக்கு ஈரான் தன்னை சுதாகரித்துக் கொண்டு விட்டது. அப்ப அவர்களுக்கு இப்ப இஸ்ரேலுக்கு அமெரிக்கான உதவி கட்டாயம் தேவையாகத்தான் இருக்கு. இதேவேளை அமெரிக்காவுக்கான முன்னாள் இஸ்ரேலிய தூதுவர் மைக்கேல் ஓர்ன் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவின் ராணுவ நிலைகள் இருக்கின்றன. அதன் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் ட்ரம்ப் போரில் தலையிடலாம். நேற்று முன்தினம் வரை போர் நிறுத்தம் குறித்து பேசிக் கொண்டிருந்த அவர் தற்போது திடீரென்று போரின் முடிவை பற்றி பேச தொடங்கியுள்ளார். அவர் சொல்வது உண்மைதான். ஆனால் G7 மாநாட்டில் கலந்து கொண்ட ட்ரம்ப் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில், எனது இலக்கு ஒரு முடிவு, உண்மையான முடிவு, போர் நிறுத்தம் அல்ல என்று கூறினார். மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று மேற்கு நாடுகளின் தலைவர்கள் பலர் கேட்டுக்கொண்டிருந்தனர். இதற்கிடையில் முடிவு பற்றி பேசுகிறார் ட்ரம்ப். அவர் பேச்சு ஒரு பக்க நிலைமையை சார்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதா அல்லது மோசமாகி வரும் நிலையில் மறுபுறம் அமெரிக்க படைகள் நடவடிக்கைகளை கவனம் செலுத்துவது போன்று தென்படுகிறதா? உண்மைதான். என்று சொன்னால் அமெரிக்க படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் தாக்குதல் நடத்துவோம் என்று கூறியிருந்தார்கள். ஈரான் கூறியது, எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்க படைகளை தாக்குவோம் என்றுதான் அவர்கள் கூறியிருந்தார்கள். அமெரிக்க படை இப்ப கட்டார்ல இருக்கிற படைத்தளத்தை எடுத்து சவுதி அரேபியா கொண்டு போயிட்டாங்க. ஏனென்றால் பரபலா வச்சிருந்த தாக்குதல் நடத்தலாம் என்றதால கட்டார்ல இருந்ததை எடுத்துட்டாங்க. அப்ப அந்த ஆய்வாளர் கூறியது போல படைத்தளங்களை தாக்கினால் என்றால், இப்ப இன்னொரு பிரச்சனை வந்திருக்கிறது என்னென்று சொன்னால், இஸ்ரேலே தனது ஆட்களை வைத்து அமெரிக்காண்ட படைத்தளங்கள் மீது தாக்குதலை நடத்தி ஈரான் நடத்தியதாக கூறி அமெரிக்காவை போருக்கு இழுக்கலாம் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. அப்ப எது எவ்வாறோ சரி, இஸ்ரேல் நடத்தினால் என்ன, ஈரான் நடத்தினால், அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு வல்லரசு என்று சொன்னால் அவர்களுடைய புலனாய்வு தகவல்கள் அடிப்படையில் தெரிய வேண்டும் இது யார் நடத்தியது. அமெரிக்காவை வலிந்து இஸ்ரேல் அதற்குள் போருக்குள் தள்ளப்போகுது என்று சொன்னால் அது பிரச்சனை இல்லை. இப்ப அமெரிக்கா போகலாம், சில வழியை அமெரிக்கா வெல்லலாம், வெற்றி பெறலாம், ஈரான் தோற்று போகலாம், அது வேறு விடயம். என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் G7 மாநாட்டால் வந்த பிறகு சொன்னது ஈரானை சரணடைய சொல்லி, உடனடியாக அன்கண்டிஷனல் சரண்டர் என்று. எங்களுக்கு முள்ளிவாய்க்கால் எப்படி சொன்னாங்களோ அப்படித்தான். இப்ப என்னட்ட ஒருத்தர் கேட்டார், இஸ்ரேல் அணு இருக்கும், அணு ஆயுதம் இருக்கும். இருக்கு, எத்தனை 90 இருக்கு. அப்ப இஸ்ரேல்ட்டு இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்ற அணு ஆயுத பிரிவினர் போய் சோதனை நடத்தக்கூடாது, நடத்தலாம். அவங்கள்ட்ட நடத்தலாது, அவங்கள்ட்ட கேள்வி கேட்கலாது. கேள்வி கேட்கறது, அடிக்கிறது, துவைக்கிறது எல்லாம் வேற ஒரு அப்பாவியல், அதுதான் அடிக்கிறது பண்றது. ரஷ்யாவுக்கு கூட போயிடலாம். ஆனால் இந்த நிலைமை ஈரானில் மாற்ற வேண்டும் என்பதில் சீனாவும் ரஷ்யாவும் உறுதியாக நிற்பது போலதான் தெரிகின்றது. என்னென்று சொன்னால், இப்ப நீங்கள் பார்க்கலாம், இப்ப இந்த போர்ல ட்ரம்ப் கூறியிருந்தார் ஈரான் சரணடைய வேண்டும் என்றும், ஈரான் ஆன்மீக தலைவர் கமானியை கொல்லுவேன் என்றும், அவர் எங்க இருக்கிறார் என்று தெரியும் என்று நான் கூறினேன். இன்று கமானி அவர்கள் நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருந்தார். அப்போது அவர் கூறியது ஒன்றுதான், நாங்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டோம், ஈரான் மக்கள் சரணடைகிறது என்றது நடக்காத காரியம் என்பதுதான் கூறியிருக்கிறார். அமெரிக்கா பிரச்சனை, தாங்கள் அமெரிக்காவுடன் முதலுக்கு போகவில்லை, அமெரிக்கா தாக்குதல் நடத்துமாக இருந்தால் தாங்கள் மூர்க்கமாக திருப்பி தாக்குவோம் என்றுதான் கூறியிருக்கின்றார். சரி, இப்ப பங்கபஸ்டர் குண்டுகள் அதுகளைத்தான் அமெரிக்கா நம்பி இருக்கிறது. அது எவ்வளவு தூரம் பலனளிக்கும் என்றதும் தெரியாது. கிட்டத்தட்ட அது 30,000 பவுண்ட் எடை கொண்ட குண்டுகள், அதை B2 தான் வீச முடியும். அதில் பெருமளவானதை உருக்கு, அதாவது ஸ்டீல் என்று சொல்றோம், இரும்பு, வெயிட்டு காட்டி, அது கிட்டத்தட்ட ஒரு 200 அடி என்று சொன்னால் 60 மீட்டர் தான் ஆழமாக போய் பேர்ந்துதான் வெடிக்கும். அப்ப அதுக்குள்ள அந்த 30,000 பவுண்ட் என்று சொன்னாலும் அது வெடி மருந்தின் அளவு 5,000 பவுண்ட் தான் வரும். அப்ப அது இப்ப 2 நவீன
பங்கர்களை அது தாக்குமா என்றதும் பிரச்சனை, மற்றது துல்லியமாக தாக்குமா என்றதும் இங்கெங்க துல்லியமாக இருக்கின்றது பிடிக்க வேண்டும். என்றால் அண்மையில் ஐக்கிய நாடு சபையின் அணு சக்தி பிரிவின் தலைவர் கூறிய கருத்தின்படி கிட்டத்தட்ட முந்தி தாங்கள் யோசித்தது பங்கர்கள் எல்லாம் 60 அடி 70 அடி ஆழத்தில் இருக்கின்றது. ஆனால் இப்போதுதான் தங்களுக்கு தெரியுது 800 அடி ஆழத்துக்கு போயிருக்கின்றது. 800 அடி ஆழத்துல கட்டியிருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஓரளவு தெரியும், என்ன உலக காலம் போருக்குள்ள இருந்தாங்க. இப்ப அமெரிக்கான படையினரை களமிறக்கிறது தொடர்பாகவும் பேசுகிறார். ஆனால் இப்ப ஈராக்ல நடந்தது போல, இப்ப நான் முதல் ஆரம்பத்திலே கூறினேன், ஜோர்ஜ் புஷ் கூறின போல பேட்ரியாட் 96% இன்டர்செப்ட் பண்ண மாட்டார் அந்த காலம். சதாம் ஹுசேன் ஸ்கட் மிசைல்ஸ் தான் அப்படி செய்யறது. இப்ப இருக்கிறது அப்படி இல்லை. இப்ப இருக்கிற நிலைமை மாறிட்டுது. இப்ப கண்ணுக்கு முன்னாலே உங்களுக்கு தெரியுது இஸ்ரேல் அயன் டோமோ எல்லாம் என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லி. அப்ப இதே ஆயுதத்தை தான் அமெரிக்காவும் கொண்டு செல்ல போகிறது. அப்படி இவர்கள் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அணு ஆயுதம் பயன்படுத்தப்படலாம் என்றதான் இப்ப எல்லோருக்கும் ஒரு அச்சமாக இவர்கள் பயன்படுத்தலாம். ஆனா அது பயன்படுத்தினால் அது அவங்களும் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க. அதுதான் அந்த கருத்து. இவர்களும் அவர்களும் ஈரானும் இஸ்ரேலும் பயன்படுத்துவதற்கு அப்பால் இப்போது பாகிஸ்தான் திடீரென்று நேற்று எல்லாம் கருத்துக்களை கடுமையான வகையில் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். துருக்கியும் நேற்றைய தினம் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. துருக்கியினுடைய கருத்து மிக அவதானமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. இஸ்ரேலின் தாக்குதலை நாங்கள் கவனமாக கண்காணித்து வருகிறோம். எந்த ஒரு எதிர்மறையான சூழ்நிலைக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான வரித்தனமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இது அரச பயங்கரவாதத்துக்கு சமம். ஈரானின் பதில் இயற்கையானது, சட்டபூர்வமானது, நெருக்கடியை ராஜதந்திர ரீதியாக தீர்க்க துருக்கி விரும்புகிறது என்று துருக்கிய தரப்பில் கூறப்படுகின்றது. பாகிஸ்தான் கூறுகின்றது, நாங்கள் எல்லை மீறி செல்லுமாக இருந்தால் அணுவாயுதத்தை பயன்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை என்று. நீங்கள் இப்போது கூறுகிறீர்கள் 2 நாடுகளும் அணுவாயுதம் பற்றி பேசுகின்றன. அமெரிக்கா களமுனைக்குள் செல்ல தயாராகிறது. ஒட்டுமொத்தத்தில் இதனுடைய போக்கு எப்படி இருக்க போகிறது? பாகிஸ்தான் ஈரானுக்கான உதவிகளை வழங்கும். பாகிஸ்தான் தான் ஈரானுக்கு தற்போது அந்த ஏவுகணை தொழில்நுட்பத்திலும் மறுசீரமைத்து கொடுத்தது எல்லாவற்றையும். அதற்கு காரணமும் உண்டு. அதற்கு முதல் இன்னொன்றை கூறுகிறேன். பாகிஸ்தான் ராணுவ தளபதியை ட்ரம்ப் அழைத்து பேசியதாகவும் கூறப்படுகிறது, ஏதோ ஒரு வகையில் பாகிஸ்தானை இருந்து விலத்தச் செய்வதற்கு. ஆனால் உங்களுக்கு தெரியும், மோடி அவசரமாக மோடியை இந்த முறை கனடா கூப்பிடவில்லை G7 மாநாடு. உங்களுக்கு தெரியும், கனடிய பிரதமர் இந்தியா வந்த போது மோடி எப்படி நடத்தினார் என்று முன்னைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. அதனால இந்த முறை பெருசாக அவர்கள் கூப்பிடவில்லை. இருந்த போதும் பேந்தொரு பிரான்சின் அழுத்தம் காரணமாக பேருந்து கூப்பிட்டிருந்தார்கள். ஆனால் குரூப் போட்டோவிலேயோ அல்லது அந்த பட்டியலையோ அவற்றை பெயர் இணைக்கப்படும். ஆனால் அவர் அங்கு போனது என்னென்று சொன்னால், அவர் அங்கு போனதும் இப்ப மொசாட்டுடன் இணைந்து, உங்களுக்கு தெரியும் மொசாட்டின் பெருமளவான ஆட்களை ஈரான் தொடர்ச்சியாக கைது செய்து கொண்டிருக்கிறது. அது இப்ப இன்றைக்கும் கூட கூறுகிறார்கள் 16 பேர் இந்தியர்கள், 6 பேர் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்களைத்தான் கைது செய்திருக்கிறார்கள். எல்லோரும் லோரி டிரைவர்கள், பிக்கப் டிரைவர்கள் என்று அங்கு போய் செட்டில் ஆகினவர். இப்ப இந்தியாவின் ரோவும் அதனுடன் இணைந்து இயங்குவதாகத்தான் கூறப்படுகிறது. இதன் பின்னணி என்ன? அதாவது அமெரிக்காவுடன் இணைந்து, இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானை முடித்துவிட்டு பாகிஸ்தானை முடிப்பதற்கான அடுத்த திட்டம் தான் இந்தியா அவர்களுடன் நிற்பது. இந்தியா தன்னால் அடிக்க முடியாததை இஸ்ரேலையும் அல்லது அமெரிக்காவையும் வைத்து பாகிஸ்தானை முடிக்க வேண்டும் என்று நிற்கிறார். அண்மையில் உங்களுக்கு தெரியும், மைக் பொம்பியோ வந்திருந்தார் இந்தியாவுக்கு ஒரு போரம் ஒன்றுல, பொலிட்டிக்கல் போரம். அதுல அஜித் தோவால் கூட இருந்திருந்தார். அப்போது அவரை சுற்றி கேட்கப்பட்ட கேள்விகள் என்னன்னு சொன்னால், அமெரிக்கா சீனாவுக்கு அடிக்குமா என்ற மாதிரி. அதாவது அதை அப்படித்தான் ஒரு அடிக்கணும் அவர் சொல்லிவிட்டார். தாங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லையே. இப்ப இந்தியா என்ன செய்யறது, தன்னால் இயலாததை வேறு ஆட்களை வைத்து செய்வதற்கு தான் இந்தியா முயற்சிக்கிறது. அப்ப இப்ப பாகிஸ்தானுக்கு அது விளங்கும். பாகிஸ்தானுக்கு தெரியும் ஈரானுக்கு நடந்ததுன்னா அடுத்தது தான். என்றால் முஸ்லீம் நாடு, ஒரே ஒரு முஸ்லீம் நாடு அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறது பாகிஸ்தான் மட்டும்தான். அப்ப பாகிஸ்தான் இந்த நிலையில், எனவேதான் பாகிஸ்தான் ஈரானுக்கு இவ்வளவு ஆதரவாக இருக்கின்றது. ஆனால் இந்தியா இஸ்ரேலுடன் நிற்கிறது. இந்தியர்கள் இப்போது ஏன் அங்க உளவு வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதற்கெல்லாம் இதிலேயே விடை இருக்கிறது. அப்ப அடுத்ததாக துருக்கியை நம்ப முடியாது. துருக்கி அப்படி இருப்பார்கள். இப்ப இஸ்ரேல் பண்ணிட்டு அங்க நாளைக்கு மாலையோட அங்க நிற்பார்கள். ஈரான் பண்ணிட்டு மெதிஞ்சால் நிற்பார்கள். ஈரான் அப்படியான ஒரு நிலைமையில் தான் துருக்கி இருக்கின்றது. துருக்கி நேட்டோவிலும் இருக்கின்றது, ரஷ்யாவோடும் கலைக்கின்றது, பிரிக்ஸிலும் சேரலாம் கேட்கிறது. பிரிக்ஸில் அவர்கள் சேரவில்லை என்ற நேட்டோவில் இருக்கிறபடியா சேர்க்க விரும்பவில்லை. இப்ப அப்படியான ஒரு நிலையில் தான் துருக்கி இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானின் நிலைமை அவ்வாறானது. பாகிஸ்தானின் நிலைமையை பொறுத்தவரையில் பாகிஸ்தானுக்கு தன்னுடைய பாதுகாப்பு முக்கியமானது. ஆனால் பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை அடிப்பது என்பது நான் நினைக்கிறேன் சீனாவை கடந்துதான் பெற வேண்டும்.
இந்த யுத்த களமுனை எல்லோருடைய பார்வையிலும் ஒரு கட்டத்தில் நிறைவு பெற்றுவிடும், அல்லது இது பெரும் எடுப்பிலான ஒரு யுத்தமாக நகர்ந்து செல்வதற்கு வாய்ப்பில்லை என்றெல்லாம் கூறப்படுகிறது. ஆனாலும் இந்த யுத்தம் மேனிய யுத்தங்களோடு ஒப்பிடுகின்ற போது மிக பெரும் இழப்புகளையும் மிக பெரும் பின்னடைவுகளையும் உலகளவில் ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகின்றது. ஒட்டுமொத்தத்தில் இந்த யுத்தத்தின் தாக்கம் நிறைவுக்கு வருமா, அல்லது உக்ரைன் ரஷ்யா போன்றோ இந்த யுத்தம் நீண்டு செல்லுமா என்கின்ற ஒரு கேள்வி எல்லோரிடமும் இருக்கின்றது. உலகின் பல நாடுகளில் இன்று யுத்தங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. உக்ரைன் ரஷ்யாவாக இருக்கலாம், இந்தியா பாகிஸ்தானாக இருக்கலாம், காசா இஸ்ரேலாக இருக்கலாம். இப்போது இஸ்ரேல் ஈரானோடு ஒரு போரை தொடங்கி இருக்கின்றது. இதுவும் அப்படி நாட்கள் கடந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சண்டை சமரை ஈரானை பொறுத்தவரையில் தாங்கள் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் என்றாலும் தாக்குப்பிடிப்போம் என்று கூறியிருக்கிறார். அண்மையில் கூட இந்த சண்டை ஆரம்பிப்பதற்கு முன்னர் கூட ஈரான் சீனாவிடமிருந்து கிட்டத்தட்ட 800 ஏவுகணைகளுக்கு தேவையான உதிரிப்பாகங்களை பொருட்களை செமிகண்டக்டர்ஸ் என்று சொல்லி பல இதை வாங்கியிருந்தது. ஈரானிடம் தற்போது கிட்டத்தட்ட 50,000 மிசைல்ஸ் இருப்பதாக CIA கணக்கிட்டு சொல்லுகின்றது. மறுபலமாக பார்த்தால் இஸ்ரேலிடம் ஆயுதங்கள் இருக்கின்றன, விமானங்கள் இருக்கின்றன, குண்டுகள் இருக்கின்றன, கொண்டு வீசு. ஆனால் உங்களை பாதுகாப்பதற்குரிய இன்டர்செப்டர் மிசைல்ஸ் அவ்வளவுக்கு இல்லை என்றுதான் கூறப்படும். ஏற்கனவே இருந்ததை உக்ரைனுக்கு வழங்கிவிட்டார்கள். ஏற்கனவே காசாவிலிருந்து வார ராக்கெட்டுகளுக்கு அடிச்சு, ஹிஸ்புல்லாஹ் வார ராக்கெட்டுகளுக்கு அடிச்சு கறக்க முடிஞ்சது. இனி தயாரிக்கிற நிலைமையிலும் அது வேகமாக தயாரிக்க வேண்டும். அந்த நிலைமைக்கு அடுத்ததாக அதுக்கு நிதி நிலைமை இடம் கொடுக்குமோ தெரியாது. இஸ்ரேல் நிதி அமைச்சர் இப்ப சொல்லிவிட்டார், பாதுகாப்பு செலவினத்துல 36 பில்லியன் துண்டு விழும் தொகை என்று. அமெரிக்கா ஏற்கனவே பிரச்சனையில இருக்குது, நிதி நெருக்கடியில இருக்குது. அங்க இருக்கிற ஆட்களுக்கே வேலையிலிருந்து பல பேரை வேலையிலிருந்து துரத்தி இருக்கு. US 8 நிப்பாட்டித்தான் அந்த காசு அமெரிக்கா இருக்குது. அப்போ இந்த நிலைமையிலே நீ அமெரிக்கா இதுக்குரிய வளங்களையும் கொடுக்கும் என்று சொன்னால் இப்ப முந்தின போல இல்லை. முன்பு போர் செய்தால் அந்த போர்னால் கிடைக்கிற அந்த இடங்களை கைப்பற்றினால் அதில் இருக்கிற வளங்களை, எண்ணெய்கள், ஈராக்கில் இருந்தால் எண்ணெயை கொண்டு போறது, அதை கொண்டு போறது, சிரியாவில இருந்து எண்ணெயை கொண்டு போறது என்று இருந்தது. இப்பத்தே போர் வழியா அவ்வளவுத்துக்கு அவர்களுக்கான ஒரு நன்மைகளும் கிடைப்பதாக இல்லை. நீங்கள் கூட கேட்டது போல இந்த போர் தொடருமா நிற்குமாண்டால் அதுவும் ஒரு சிக்கல் தான். என்னன்னு சொன்னா இந்த போரை இப்படியே நிறுத்தவும் முடியாது. இப்படியே நிறுத்துவா ஈரான் வெற்றி பெற்றதா தான் முடியும். ஈரான் வெற்றி பெற்றது என்று சொன்னால் அந்த மத்திய கிழக்கின்ற படைத்துறை சமநிலையே மாறிவிடும். இப்ப இப்படியே நின்று என்றால் இதன் அர்த்தம் என்னென்னா ஈரான் வெற்றி பெற்றதான் இருக்கு. அப்ப ஒன்றில் இப்போ ட்ரம்ப் கூறியது போல ஆயத்துல்லா கமானியை கொன்று விட்டு அல்லது அவரை இப்பயும் படுகொலை செய்து விட்டு நிறுத்த போகிறார்களா, அது மிகப்பெரிய ஒரு பிரளயத்தையும் ஏற்படுத்தலாம். இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா இதில் களம் இறங்கி மேலும் ஒரு தற்கொலைக்கு ஒப்பான நிலைக்கு போகிறார்களா என்பதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. என்று சொன்னால் இந்த போரை இஸ்ரேல் தொடங்க அமெரிக்கா அனுமதித்ததுதான் முதலாவது செய்த தவறாக இருக்கலாம். அதுதான் முதலாவது தவறு. இந்த போரை அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடாது, தொடங்கி விட்டார்கள். தொடங்கும் போது அவர்கள் இப்ப நல்லாகத்தான் தொடங்கினார்கள். என்றால் 3 வருடமாக உள்ளுக்குள் கிட்டத்தட்ட பெருமளவான புலனாய்வாளர்களை எல்லாம் உள்ளுக்குள் ஊடுருவ வைத்து ஏனென்று சொன்னால் இப்ப இந்த இஸ்ரேலோட சொல்கிறது என்ற ஆட்சி மாற்றம் என்று சொன்னால் அந்த மக்கள் களமிறங்க வேண்டும். இப்ப பங்களாதேசத்துல இருந்து இறங்கின மாதிரி, ஸ்ரீலங்காவில் இறங்கின மாதிரி மக்களை களமிறக்க வேண்டும். ஆனால் அதுக்குத்தான் அந்த புலனாய்வுத்துறையை முதலில் இறக்கினவர், ஒரு பீதியை ஏற்படுத்தி மக்களை அது பெருசாக முதல் நாள் சரி வந்தது. இப்ப அதில் அதுவும் சரியான இப்ப மொசாட்டின் கட்டளை மையத்தையே பிடிச்சிட்டாங்க. அதுக்கிட்ட நிறைய நான் நினைக்கிறேன் ரஷ்யாவோ அல்லது சீனாவோ அல்லது பாகிஸ்தானோ எல்லாரும் நிற்கிறாங்க அதுக்குள்ள நான் நினைக்கிறேன். அல்லது ஈரானால் உலகத்துக்கு செய்ய முடியாது. அப்ப அதையும் ஈரான் உறவு கட்டுப்படுத்தி விட்டதாகத்தான் கூறப்படுகிறது. இப்ப இவ்வளவும் இருக்கிற நிலையில இனி அமெரிக்க படை இறங்கினால் அதுவும் எத்தனை நாளைக்கு அந்த போர் நடக்கும் என்பதும் ஒரு கேள்விக்குறியான ஒன்றுதான். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த போர் நீங்கள் சொன்னது போல இது நீண்ட காலம் நீடிக்க முடியாது. இந்த போர் ஏனென்றால் உக்ரைன் போல அவ்வளவுக்கு இஸ்ரேலால் தாக்கு பிடிக்க முடியாது. ஏனென்றால் அந்த இஸ்ரேலின் பொருளாதார நிலைமைகள், அந்த மக்களின் வாழ்வாதாரம், ஏற்கனவே அந்த இஸ்ரேலிருந்து பெருமளவான மக்கள் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் இப்போது ரோட்டு வழியெல்லாம் படுத்திருக்கிறார்கள், பங்கர் வழிய. நீங்கள் பார்க்கலாம், இப்ப காசாவின் மாதிரி தான் நாங்கள் அழிவுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பெருமளவான கட்டிடங்கள் இவ்வளவு தூரம் இடிஞ்சு விழுந்து போயிருக்கிறது சொல்லி இப்ப சிலர் கூறுகிறார்கள், காசா மக்கள் இவ்வளவு
துன்பத்தை அனுபவித்தார்களோ அதே ஒரு துன்பத்தை இப்போது நீங்களும் அனுபவிக்கிறீர்கள் என்று கூட கூறியிருந்தார்கள். அப்ப இது தொடர முடியாது. அப்ப இந்த போரை பொறுத்த வரையில் அமெரிக்கா களமிறங்குவது என்றால் தான் ட்ரம்பை பொறுத்தவரையில் ட்ரம்பை நம்பவும் முடியாது. இன்றைக்கு ஒன்று சொல்வார், நாளைக்கு விடிய என்று சொல்வார். நாளைக்கு விடிய ஒன்று சொல்வார், ஆயத்துல்லா ஹமானி நல்லவர் வல்லவர், அவரோட நாங்கள் பேசணும், அவர் நானும் ஃப்ரெண்ட் என்று சொன்னாலும் நாங்கள் அதை மறக்க முடியாது. அவற்ற கதை அப்படியா தான் இருக்கு. அப்ப அதுக்கு அப்பால இப்ப பென்டகனை இஸ்ரேல் தான் கண்ட்ரோல் பண்ணுது என்று சொன்னால் ஒரு பெரிய போராகத்தான் மாறும். ஆனால் நீங்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இதே காலப்பகுதியில் ஈரானில் இணைய வசதிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய பல செயலிகளும் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் ஈரான் சர்வதேச தொடர்பை முழுமையாக துண்டித்தது போன்று செய்திகள் வருகின்றன. இதனுடைய நிலைமைகள் உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கின்றன? என்று சொன்னால் வாட்ஸ்அப்பை நிறுத்த சொல்லியிருந்தார்கள். வாட்ஸ்அப்பை எல்லா தொலைபேசிகளிலிருந்து அழைக்க சொன்னார்கள். என்று சொன்னால் அதுகள் தான் கூடுதலாக மேற்குலக நாடுகள் நீங்க பாருங்கள். மேற்குலக நாடுகளை பொறுத்தவரையில் வெவ்வேறு சீனாக்காரன் ஒரு டிக்டாக்கை கண்டுபிடித்தால், அல்லது ரஷ்யாவிலிருந்து துபாய்க்கு வந்தவன் டெலிகிராமை கண்டுபிடித்தால் அவங்களை உடனடியாகவே கைது செய்து அவங்க மீது வழக்கம் போட்டு அதையும் தாங்களே பிடுங்கி வைத்துக் கொள்வது. ஏனென்று சொன்னால் இதுகளை கொண்டுதான் இந்த உலகத்தை கண்காணிப்பது, கட்டுப்படுத்துவது. அப்ப இந்த பேஸ்புக்கோ ட்விட்டரோ வாட்ஸ்அப்போ அது நாங்கள் சும்மா பாவிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நாடு, ஒரு படைத்துறை, அந்த நாட்டின் புலனாய்வு தகவல், அந்த நாட்டின் ரகசியம் பேணப்பட வேண்டும் என்று சொன்னால் இது அனைத்திலும் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். அது சும்மா மக்களுக்கு வேறு, அரசியல் தலைவர்களுக்கு வேறு. இப்ப ரஷ்யாவில எல்லாம் இது அரசியல்வாதிகள், படைத்துறை பயன்படுத்த முடியாது, அவங்க தங்களுக்கு கண்டு வச்சிருக்காங்க. சீனாவிலும் அப்படித்தான், அவங்க தங்களுக்கு கண்டுதான் வச்சிருக்காங்க. அப்ப இப்ப இதன் ஊடாகத்தான் இப்ப ஹமாஸ்ல உங்களுக்கு தெரியும் பேஜர் அடித்தது ஹிஸ்புல்லா கண்ட. அதே போலதான் இப்ப ஹமாஸின் பல தலைவர்கள் கூட வாட்ஸ்அப் இதுகளால்தான் கொல்லப்பட்டார். நாங்கள் எல்லோரும் வாட்ஸ்அப்பில் இருக்கிறோமோ, வைபரில் இருக்கிறோமோ எல்லாம் மேற்குலகம் சார்ந்தவர். நாங்கள் எல்லோரும் அவன்கிட்ட வேலைக்குள் தான் இருக்கு. சரி, நாங்கள் ஏதாவது ஒரு இதில் இயங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தனியான ஒரு சாஃப்ட்வேரை கண்டறிய வேண்டும். அதுக்கு அதனூடாகத்தான் செய்ய வேண்டும். ஈரான் அதைத்தான் இப்போது செய்திருக்கிறது. ஈரானுக்கு தெரிகிறது உள்ளுக்குள் ஊடுருவி விட்டார்கள், அடுத்த இதை பயன்படுத்துவார்கள் என்று. இப்ப கூடுதலாக ஈரான் ஒரு நல்ல ஒரு முழுமையான ஒரு போரை எதிர்கொள்வதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது போலதான் தெரிகின்றது. அப்ப ஸ்டார்லிங்க் என்றது உங்களுக்கு தெரியும், இலான் மஸ்க், அதே போன்றதை இப்போது சீனா வடிவமைத்திருக்கு. அப்ப சீனாண்ட சேட்டலைட்டின் ஊடாக அதனை பயன்படுத்த முடியும். இந்த சீனாண்ட விமானங்களும் போய் இறங்கி கொண்டிருக்கின்றன. இப்ப அவங்களுக்கு தெரியும், சீனாவோ ரஷ்யாவோ தங்களோட சென்ட்ரல் பேங்கோ எல்லாவற்றையும் தங்களுக்குரிய சாஃப்ட்வேர், இப்ப நீங்கள் உலகத்தின் இன்டர்நெட் வசதி நின்றுட்டு வைப்போம் இப்ப முழுக்க. ஆனால் சீனாவோ ரஷ்யாவோ தொடர்ந்து இயங்கும். அவங்ககிட்ட அதுக்குரியது மாற்றீடு இருக்கின்றது. ஏனைய நாடுகளுக்கு தான் பிரச்சனை. இப்ப அதைத்தான் இப்ப ஈரானும் செய்கின்றது. இப்ப உயர் தொழில்நுட்பம் உள்ள நாடுகள் என்று சொல்லலாம். உயர் தொழில்நுட்பம் உள்ள நாடுகள் தான் இப்போது போரில் சபை பண்ணக்கூடியதாக இருக்கு. அந்த உயர் தொழில்நுட்பம் உள்ள நாடுகளில் ஒரு நாடாகத்தான் ஈரானையும் பலர் பார்க்கிறார்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு ஈரான் இஸ்ரேல் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போரின் நிலைமைகளும் அமெரிக்காவின் முடிவும் எதிர்வரப்போகின்ற நாட்களில் யுத்த களமுனை எதை நோக்கி நகரப்போகின்றன, அமெரிக்க முடிவுகளால் பாரிய அழிவுகள் அல்லது திருப்பங்கள் ஏற்படுமா, சர்வதேச ரீதியாக இந்த யுத்தத்தினால் ஏற்படக்கூடிய மிக முக்கிய தாக்கங்கள் என்று பல முக்கியமான விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக தெளிவுபடுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.